மக்களே இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த வருஷ கடைசியில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இப்போ சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 50 நாட்கள் இருக்குது, 100 நாட்கள் இருக்குது, 30 நாட்கள் இருக்குது. சீக்கிரமாக உங்களை புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது அந்த இலக்கை அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் பரப்பப்படுது. இதில் அறியாமையின் உச்சம் என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு குழந்தை பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தை ஒரு ஸ்லைடரில் உட்காந்து தன்னைத்தானே புஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்லைட் பண்ணி போகுது. இதை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் பார்த்தியா, குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்களை புஷ் பண்ணால் தான் உங்களுடைய இலக்குக்கு போக முடியும் அப்படின்னு நிறைய கருத்தை சொல்கிறாங்க. இதில் நமக்கு கவனிக்க தவறிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே ஸ்லைடர். நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டா போதுமானது. நீங்கள் யாரையுமே புஷ் பண்ண வேண்டியது கிடையாது, உங்களை யாரும் புஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக நீங்கள் ஸ்லைட் பண்ணி போயிடலாம். அந்த குழந்தை அறியாமையில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எப்படி அந்த குழந்தை அறியாமையில் இருக்கிறதோ அதே போல தான் நம்மளை புஷ் பண்ணுங்கள், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஜம்ப் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இப்படி நம்ம நிறைய கருத்துக்கள் நம்ம மேலே திணிக்கப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் கரெக்டாக ஒரு இடத்துல உட்காந்தா போதும், அழகாக அந்த இலக்குக்கு போயிடலாம் அப்படின்னா எளிய வழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். சரி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 92% மக்கள் இந்த நியூ இயரில் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனை அடைவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை அடைவதற்கு எந்த விதமான மோட்டிவேஷனும் கிடையாது அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்த விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க முடிவு செய்து கொண்டு அதற்குண்டான வேலைகளை செய்கிறாங்க. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, எதையுமே சின்ன விஷயமா அவங்க நினைக்கிறதில்ல, மிகப்பெரிய விஷயம்தான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலில் இருக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் தான் அவர்கள் ஃபெயில் ஆவதற்கு காரணம் அப்படின்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்கும் பொழுது இந்த இலக்குகள்லாம் அவங்களுக்கு உண்மையிலேயே அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எழுகிறது. இப்போது ஒருத்தருக்கு மாற்றம் வேணும், தனக்கு ஒரு இலக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நான் இத்தனை புக்கு படிக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நான் ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும், இப்படிப்பட்ட இலக்குகள் எல்லாமே நமக்கு மைண்ட் செட் ரிலேட்டடில் வருது. ரெண்டாவது ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட், இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரிலேட்டடில் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்யணும், எப்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இன்டேக் பண்ணிக்கணும், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வருது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு பெரிய ஒரு வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், நான் மிகப்பெரிய ஒரு வேலையில் இருக்கணும், எனக்கு தேவையான அத்தனை திறமைகளை வளர்த்திக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ இது எல்லாமே நமக்கு இலக்கு அப்படின்னு நினச்சி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வருஷம் நம்ம இந்த இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்பதில்லை. அதனால தான் நமக்கு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது. இன்னொன்று, ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். வருஷம் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சரி, அடுத்தது இந்த மாதிரி சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஒரு கோலை நம்ம அடைவதற்கு இந்த சோசியல் மீடியாவில் இப்போ என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்த்துருவோம். அதில் மிக முக்கியமான 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, மாங்க் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது, 50 டேஸ், 30 டேஸ், 100 டேஸ் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் உங்களை புஷ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, டிஸப்பியர் ஆயிருங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்காதீங்க, அதுக்கப்புறமா ஒரு மாச ரீஎன்ட்ரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பரப்பப்படுகிறது. இப்போ அதில் முதல் விஷயம் மாங்க் மோட் அப்படிங்கிற விஷயம் என்னவெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் டெலீட் சோசியல் மீடியா. உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே ஆகட்டும், சிஸ்டத்துலேயே ஆகட்டும், இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியானால தான் நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு மோட்டிவேஷனை இழந்து நமக்கு எது தேவைங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதில்ல. சோசியல் மீடியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்கில்லையும் நம்ம எனர்ஜியும் நம்ம டைமையும் வெயின் பண்ணுறோம். அதனால் இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜஸாவது தினமும் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, யோகா இல்லாட்டி மெடிடேஷன் இல்லாட்டி எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று 1 மணி நேரம் தினமும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக மெடிடேஷனோ இல்லை கவனிக்கும் பயிற்சியோ, வாட் எவர், நம்ம ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு உண்டான பயிற்சியோ இல்லை மைண்ட்ஃபுல்னஸோ இல்லை ஜென், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியான டீப் ஸ்லீப் அட்லீஸ்ட் 8 to 10 hours இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மாங்க் மோடில் சொல்லப்படுகிறது.
அடுத்தது இந்த 50 நாள் இந்த 100 நாள் சேலஞ்சில் என்ன கற்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு புத்தகத்திலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜஸாவது தினமும் படிக்கணும். அதாவது ஒரு அரை மணி நேரமாவது தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, எந்த வகையான ஜங்க் ஃபுட், ஆல்கஹால் இது ரிலேட்டடாக எங்கேயுமே போகக்கூடாது. நீங்கள் ஸ்மோக் கூட பண்ணக்கூடாது. உங்களுடைய ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, ஏதாவது நீங்கள் ஒரு நியூ ஸ்கில்லை தினம் கற்றுக்கொண்டு அதில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது, ஜேர்னலிங். அஞ்சாவது, ஃபிட்னஸ். இந்த உடம்பை நீங்கள் வருத்தணும், அதாவது வியர்வை சிந்தி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு ரொட்டீனாக பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் கூட அன்னையிலிருந்து அடுத்த ஒரு 50 நாட்களுக்கு இது அப்படியே கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஏதாவது ஒரு விஷயம் தவறுதலாக விட்டாலும் கூட அதை திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அடுத்த 50 நாட்களுக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நீங்கள் இப்போ டிஸப்பியர் ஆயிருங்க எல்லாத்துலேருந்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து, ஃபேமிலிக்கிட்டேருந்து, சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயும் டிஸப்பியர் ஆயிருங்க. திரும்பவும் ஒரு ஒரு ஹீரோ மாதிரி ரீஅப்பியரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இது. இதில் நீங்கள் என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேசவே பேசாதீங்க, அப்படியே அமைதியாக மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல் விஷயம். இரண்டாவது வந்து உங்களுடைய பிளானு, உங்களுடைய ப்ராக்ரஸ்ஸு, உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் யார்கிட்டமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, நீங்கள் அமைதியாக தனிமையாக இருக்கும் பொழுது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகுது, அந்த மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது, உங்களுடைய நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், இந்த ப்ராக்ரஸில் நிறைய வருத்தங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அது எல்லாத்தையுமே மறைச்சிருங்க, வெளியில் எங்கேயுமே காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது, இது எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சி வைப்பதனால உங்களுக்கு ஒரு வேகம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த சோசியல் மீடியாவுக்கும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும், இந்த ஃபேமிலிக்கும், இந்த உலகத்துக்கும் ஒரு ரீஅப்பியரன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது உங்களை நீங்கள் ஒரு ஹீரோ, ஒரு படம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான படத்தில் ஹீரோ கொஞ்ச நாள் இருக்க மாட்டார், கஷ்டப்பட்டு முன்னேறி மேலே ஒரு மாசம் என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த ஒரு தோரணையிலே இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதை இது பண்ணலாமே அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே தான் இருக்கு. சரி, இந்த வீடியோக்கள் எல்லாமே என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் தான். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க, எட்டி வெளியில் குதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரகசியமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அந்த ஹார்ட் ஒர்க்கினுடைய பெயினை வெளிக்காமிச்சிக்காதீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லை, உங்களை நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எங்கேயும் நீங்கள் குதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையாக அடுத்த 50 நாள் இருந்தாலும் சரி, 100 நாள் இருந்தாலும் சரி, 30 நாள் இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையாக ஈஸியாக உங்களுடைய இலக்குகளை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். சரி, இதில் 3 முக்கியமான விஷயங்களுக்கு நமக்கு தெளிவு வேணும். என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். பொதுவாக இந்த மாதிரி வீடியோக்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை தான், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவை. அதை டேக் அவேவை நம்ம எடுத்துக்கலாம். இதை ஹேபிட்டாக நம்ம உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல பலன் தரும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அமைதியாக இருப்பது. இல்லை, நீங்கள் இயல்புலேயே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், இல்லாட்டி வாய்ப்பை உருவாக்கி நிறைய நபர்களிடம் இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுகிறது, இது முதல் விஷயம். ரெண்டாவது, படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட். பட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதில் நிறைய அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கெல்லாம் படிக்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி, அந்த சப்ஜெக்ட் பற்றி மட்டும் படிங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் படிங்க, அது நல்ல ஆரோக்கியமான விஷயம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, 0 டைம் ஃபார் சோசியல் மீடியா. எஸ், இப்போ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்லை ஸ்னாப்சாட், இப்படி எல்லா சோசியல் மீடியாவும் நமக்கு அவசியமே இல்லை. யூடியூப் மட்டும் வச்சுக்கோங்க. அதில் லாங்கர் ஃபார்ம் ஆஃப் வீடியோ உங்களுக்கு எது தேவையோ அதை முடிவு பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்கில்லு தேவையோ அதை கற்றுக்கொள்வதற்கும், நீங்கள் அதை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். டீப் ஸ்லீப், நிச்சயமாக ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் தேவை. உறக்கம் இல்லாட்டி அடுத்த நாள் நம்மளுக்கு ட்ராஜடி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ டீப் ஸ்லீப் நமக்கு அவசியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேர்னலிங். இந்த ஜேர்னலிங் ஒரு மைண்ட்ஃபுல்லான ஒரு நல்ல ஹேபிட். தினம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஜேர்னல் எழுதுங்க, கிராட்டிடியூட் எழுதலாம், அப்படி எதை வேணாலும் செய்யலாம். அட்லீஸ்ட் எழுதுங்க.
உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணாவது செய்யுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அடுத்தது எக்ஸசைஸ். எஸ், அந்த எக்ஸசைஸில் வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸாக வேணால் இருக்கலாம். யோகாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை வீட்லேயே ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம். அப்படி எதுவாக வேணால் இருக்கலாம். இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது அப்படி கிடையாது. உங்களால் எது முடியுதோ அது மிகச்சிறந்தது தான் அப்படிங்கிற மனப்பான்மையில் எக்ஸசைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் நமக்கு டேக் அவேவே கிடைக்கும். சரி, இவ்வளவு நாளாக நீங்கள் இந்த வருஷம், இதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், எல்லா வருஷமும் இந்த மாதிரி நிறைய இலக்குகளை நீங்கள் வச்சுருப்பீங்க. நிறைய இடங்களில் நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலே சரியான வழி எது அப்படின்னு நீங்கள் அந்த வழிக்கு போவதற்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எந்த விதமான கோலோ எந்த விதமான ஹேபிட்டோ நீங்கள் செட் பண்ணிக்க கூடாது. இது முதல் விஷயம். யாரை பார்த்தும் காப்பி பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டி இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நண்பர் யாராவது இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை யாராவது நீங்கள் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய யாராவது இருக்கலாம். அவர்கள் ஒரு விதமான ஹேபிட்டை நான் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாரு, அவர் சொல்லியிருப்பார். பட் அதுதான் உங்களுக்கும் சரியானது அப்படின்னு நீங்கள் முடிவு செய்து விட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய இலக்கு வேறாக இருக்கலாம், உங்களுடைய பாதை வேறாக இருக்கலாம். அப்போ இன்னொருத்தரை பார்த்து காப்பி பண்ணுறதுனால நம்ம 4-5 நாள் செய்வோம், 6வது நாள் விட்டுருவோம். அது தேவையில்லை. அப்போ இன்னொருத்தரை பார்த்து நம்ம எந்த ஒரு இலக்கையும் எந்த ஒரு ஹேபிட்டையும் இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே நிர்ணயம் செய்யக்கூடாது. இது முதல் விஷயம். சரி, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு தேவை. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நீங்கள் பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் 30 செகண்ட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் எழுதுங்க. எத்தனை விஷயம் நீங்கள் எழுதுறீங்கன்னு நீங்கள் பாருங்களேன். நீங்கள் இதை ஒரு எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். 30 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் டைமர் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 5-6 விஷயம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த 5-6 விஷயமும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த 30 செகண்ட்ஸ் டைம் வைக்காமல் உங்களுக்கெல்லாம் என்னவெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய மனசு இதெல்லாம் தேவை அப்படின்னு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வரும். இது எல்லாத்தையும் நம்பி நம்மளும் இதை அடையணும், இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம். அதை விட்டுட்டு ஆக்சுவலி என்ன தேவை அப்படின்னு நம்ம முடிவு செய்வதற்கு இந்த 30 செகண்ட்ஸ், இந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம ஒரு ரஷ் கிரியேட் பண்ணுறோம்ல, அப்போ உண்மையிலேயே நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நமக்கு எழுத தோணும். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப தெளிவு வரும். நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சிச்சு. இந்த தேவைக்கு எந்த விதமான ஸ்கில் தேவை, இதை எப்படி நம்ம அடைவது, எளிமையாக அடைவது எப்படி, இதுக்கு உண்டான திட்டம் என்ன, என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படுத்தினால் போதுமானது. இதுக்கு நம்ம பெரிய அளவில் நம்ம புஷ் பண்ணிக்க வேண்டியதில்லை. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஜம்ப் பண்ண வேண்டியது கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை நாம் தேவை என்று வைத்து கொள்வதால் நம்ம நிறைய நேரங்களில் புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஜம்ப் பண்ண வேண்டியது இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. உண்மையிலேயே தேவை அடைவதற்கு இந்த 3 தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இந்த வீடியோவோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆக்ஷன் பிளான் நம்ம ஒன்று ரெடி பண்ணணும். என்ன ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் ரைட் யுவர் நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் நம்ம தேவை என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 30 செகண்ட்ஸ் மட்டும் டைம் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸில் எவ்வளோ எழுதுறீங்களோ அதுதான் உங்களுடைய தேவை. இப்போதைக்கு இதுதான் தேவை அப்படின்னு முடிவு செய்து கொள்ளுங்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த தேவைகளை முடிவு பண்ணிட்டீங்களா, இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷன் போர்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன விஷன் போர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். கேன்வா அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த கேன்வா டூலில் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் பார் இருக்கும். அங்கே விஷன் போர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷன் போர்டு எக்ஸாம்பிள்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. சைடில் நிறைய மெனு இருக்கும். ஏதாவது ஒரு விஷன் போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த விஷன் போர்டை எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஃபோட்டோவில் நிறைய வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறீங்க. சைடில் நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ்லேருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போது வெயிட் லாஸ் அப்படின்னு மிகவும் தேவை அப்படின்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான ஏதாவது இமேஜ் எடுத்து அங்கே போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதில் இமேஜ் எதுவும் கிடைக்கலன்னா கூகுள்லேருந்து நிறைய இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தேவைகள் 6 7 அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் எல்லாத்தையும் இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து செட் ஆயிடும். இது விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான எளிய வழி. இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, பிடிஎஃபாக மாற்றிக்கோங்க. இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கலர் பிரிண்ட் எடுத்து ஒட்டி வைப்பது இரண்டாவது விஷயம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இந்த 2மே ஒன் டைம் ஒர்க் தான். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஒரு 15 நிமிடம்
இந்த விஷன் போர்டு முன்னாடி நில்லுங்க, இல்லை உட்காந்து அந்த விஷன் போர்டை பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய தேவைகள், இதை அடைவது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை. 15 நிமிஷத்துக்கு மேலே தேவையில்லை, ஒரு 15 நிமிஷம் மட்டும் போதுமானது. சரி, இப்போ 4வது விஷயம், இதை சார்ந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். அது ரொம்ப டைனியாக இருந்தாலும் பரவாயில்ல. எஸ், அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். இப்போ ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல 5 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு நீங்கள் தினமும் பண்ணவில்லை என்றால் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் பண்ண போகிறதில்ல. அப்போ முதல்ல 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ஒரு டைனி ஆக்ஷன்ஸ் தான். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். 2வது, இப்போ நீங்கள் அந்த தேவையை அடைவதற்கு நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்க வேண்டியதாக இருக்கலாம், நிறைய நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த நாலேஜ் நீங்கள் கற்றுக்கோங்க, அதுவுமே இந்த டைனி ஆக்ஷனில் உங்களுக்கு சேரும். இதை சார்ந்த உங்கள் நட்பு வட்டாரங்களில் நீங்கள் இதை சார்ந்த விஷயங்கள் பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு இருக்கேன், இதுக்கு என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், உனக்கு தெரிஞ்ச யாராவது சர்க்கிள் இருக்காங்களா, நெட்வொர்க் இருக்காங்களா, அதை சார்ந்த குரூப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பேசுங்க. அப்போ தினமும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து கொண்டே வர வேண்டும். எவ்வளோ நாளைக்கு? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடையும் வரைக்கும். அப்போ அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தேவைப்படும், அந்த விஷயத்துக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இதுதான் சிம்பிளான வழி, எளிய வழி, நம்ம புஷ் பண்ணிக்காமல் ஈஸியாக நகரக்கூடிய வழி. அப்போ எண்ட் ஆஃப் டே நம்ம ஒரு ஜேர்னல் எழுதக்கூடிய ப்ராக்டிஸில் இருந்துட்டு அது ரொம்பவுமே ஒரு மைண்ட்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் கிராட்டிடியூட் ஜேர்னல் நிறைய சேஞ்சஸ் உருவாக்கக்கூடிய ஒரு ஜேர்னல். இன்றைக்கி நமக்கு என்ன தேவைன்னு முடிவு பண்ணிட்டோம், அது தேவைக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உருவாக்கியிருக்கோம், அது நமக்கு தெரியாது, அது ஒரு நாள் நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க இல்லையா, அவர்களை நோக்கி இந்த இயற்கைக்கும் யார் இந்த வாய்ப்பில் இருக்காங்க, யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, அந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பதற்கு யார் காரணமாக இருந்திருக்காங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உணர்வோடு அந்த ஜேர்னல் எழுதுங்க. ஒரு 3 விஷயமா இருக்கலாம், 5 விஷயமா இருக்கலாம். ரொம்ப தெளிவாக இந்த ஆக்ஷன் நான் எடுத்தேன், இதுக்கு உதவிகரமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதி அதுக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. எண்ட் ஆஃப் டே இது ஒரு நல்ல ஹேபிட்டு, மிகப்பெரிய சேஞ்சஸை இது உருவாக்கும். சரி, அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் அடுத்த நாள் பண்ணும் பொழுது, நேற்றுக்கு இந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை செஞ்சோம், இன்றைக்கி அதில் 1% நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு அவர்கிட்ட பேசுவோம், இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகளை அதிகப்படியான இடங்களில் நம்ம எடுத்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவோம், இன்னும் 1 நிமிஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1% நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடியது அடுத்த மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்களை திரும்ப திரும்ப தினமும் செய்வதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். நீங்கள் மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நான் நிறைய இடங்களில் ஒரு உதாரணத்தை சொல்வதுண்டு. என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒரு கடலில் பயணிக்கக்கூடிய ஒரு கப்பல் ஸ்ட்ரெயிட்டாக எப்பவுமே போயிட்டுருக்கு. ஒரே 1 டிகிரி அது சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய டெஸ்டினேஷன் வேறொரு பகுதியாக இருக்கும். ஏன்னா அது 5000 கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அப்போ 1 டிகிரி சேஞ்ச் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அந்த 1 டிகிரி சேஞ்ச் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை, ரொம்ப எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை சார்ந்த ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ, இதை சார்ந்த நிறையா கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.